அறிவுடையார் எல்லாம் உடையார். வெல்கம் டு ஜாக் டெக் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் சப்ஜெக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பிஇஇசிங்கிற ஒரு பிரான்ச்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம படிப்போம், ஒரு கேண்டிடேட் வந்து 12th முடிச்சதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் என்னென்ன படிப்பாங்க இசி டிபார்ட்மெண்ட்ல அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது தனியா ஒரு பிளேலிஸ்டே நம்ம வந்து யூடியூப் சேனல்ல கிரியேட் பண்ணிருக்கோம், பிஇஇசின்ட்டு. அந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா ஒரு 3 வீடியோ போட்டிருக்கோம், 3 சப்ஜெக்ட் பத்தி. அதை நீங்க அதில் தெரிஞ்சுக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஐ ஓப்பனிங் செஷன் மாதிரி தான். உங்களுக்கு அதுல என்ன நீங்க படிக்கிறீங்கிறத அப்ளிகேஷன் வைஸ் தான் சொல்ல போறோம். இதுல எந்த ஒரு மேத்தமெட்டிக்கலோ கால்குலேஷனோ ஃபார்முலாவோ டெரிவேஷன் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் நீங்க இதுல என்ன படிக்கிறீங்க, இதோட யூஸ் என்ன, இதை எங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கறது மட்டும் தான் நம்ம படிக்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ங்கிற பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் இயர்ல 3rd செமஸ்டர்ல வரப்போற பேப்பர் தான். ஸோ இந்த சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சிக்னல் என்ன சிஸ்டம்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சிக்னல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறது இருக்கு இல்லையா, நம்ம பேசுறதே ஒரு சிக்னல் தான். ஸோ சிக்னல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சிருக்கிறதா சிக்னல் சொல்லுவோம். இப்போ நான் பேசும்போது உங்களுக்கு அந்த வாய்ஸ் உங்களுக்கு கேட்குது. ஸோ அது ஒரு இன்ஃபர்மேஷன், சரிங்களா? ஸோ சிக்னல் அப்படிங்கறத நீங்க டெக்னிக்கலா டிஃபைன் பண்ணும்போது சிக்னல்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆர் ஸ்பேஸ்ல உங்களுக்கு வேரியேஷன்ஸ் நடக்குது இல்லையா, அதை வந்து ஒரு டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா சிக்னல்னு சொல்லுவோம். சிக்னல்ங்கிறது நீங்க நிறைய இடங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேவ் ஃபார்ம், சிக்னல் கிடைக்கல, மொபைல்ல நீங்க கால் பண்ணும்போது சிக்னல் கிடைக்கல, இல்ல கட் ஆயிருச்சு, சிக்னல் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ அது எல்லாமே வந்து சிக்னல்ங்கிறது என்னன்னா ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு காத்துலயே நமக்கு பரவி கிடக்குது அப்படிங்கறத கூட நீங்க எடுத்துக்கலாம், கலோக்கியலா நீங்க சொல்ல போனா. சோ பட் இதுதான் வந்து சிக்னல். சோ சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிக்னல் இருக்கு இல்லையா, இந்த சிக்னலை ஒரு எக்யூப்மெண்ட்ல கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு எக்யூப்மெண்ட்ல கொடுத்து அதுல சம் ப்ராசஸ் நமக்கு எந்த மாதிரி அந்த சிக்னலை வந்து நம்ம வெளியே கொண்டு வரணும், இந்த சிக்னல் வர சிக்னலை இந்த மாதிரி மாத்தி அகைன் வெளியே வர அவுட்புட் வந்து இந்த மாதிரி வரணும் அப்படிங்கறத ஒரு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் சிஸ்டம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்க மொபைல் போன் எடுத்துக்கங்க. மொபைல் போன்ல நீங்க கால் பண்ணி நீங்க பேசுறீங்க, பேசும்போது பாத்தீங்கன்னா உங்களோட வாய்ஸ் சிக்னல் வருது. அதாவது வாய்ஸ்ங்கிறது ஒரு சிக்னல். சோ அந்த சிக்னல் என்னவா வந்து பாத்தீங்கன்னா ரிசீவர் சைடு பாத்தீங்கன்னா அவங்க வேற ஒரு லொகேஷன் இருப்பாங்க. உங்க லொகேஷன் வந்து அவங்க பல கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பாங்க. ஈவன் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூகே, எந்த கண்ட்ரில வேணா இருக்கலாம். அவங்களுக்கு அந்த சிக்னல் கேக்குது. இது எப்படி பாசிபிள்? அது எப்படி பாசிபிள் பாத்தீங்கன்னா அந்த சிக்னல் உங்க மொபைல் போன்ல ப்ராசஸ் ஆகுது. ஸோ மொபைல் போன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கன்வர்ஷன் நடக்கும். நீங்க பேசுற சிக்னல் எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாறும். எலக்ட்ரிக்கல் சிக்னல் மாத்தி எகைன் வந்து பாத்தீங்கன்னா அது ஆண்டனா வந்து உங்க மொபைல் ஸ்டேஷன்ஸ்ல நிறைய இருக்கு. அந்த ஆண்டனால வந்து போகும்போது பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலா வருது. அதாவது ரேடியோ வேவ்னு சொல்றோம். அது வந்து எகைன் ரிசீவர் கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா அது அந்த சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவைஸ் அவங்க வச்சிருக்கிற மொபைல் போன்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாறி ஃபைனலா ஸ்பீக்கர்ல கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோவா உங்க வாய்ஸ் சிக்னல் கேக்குது. சோ ஸ்டார்டிங் நீங்க கால் பண்றது, அவங்க ரிசீவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கால் பண்றது நீங்க பேசுறீங்க, ரிசீவ் பண்ற அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் கேக்குறாங்க. பட் இன்பிட்வீன்ல உங்க மொபைல் போன் இருக்கு, தென் வந்து உங்களுக்கு மொபைல் டவர்ஸ் இருக்கு, தென் பேஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா நீங்க பேசுற சிக்னலை நிறைய ப்ராசஸ் பண்ணுது. அதாவது ஆம்பிளிபிகேஷன் பண்ணும். எகைன் நாய்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா அன்வான்டட் சிக்னல்ஸ் சொல்லுவோம். அதாவது வந்து உங்க வாய்ஸ்ல உங்க சிக்னல் கூட வேற ஏதாவது சிக்னல் மிக்ஸ் ஆகாம இருக்கிறதுக்காக அந்த நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபில்டர் அவுட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் குவாலிட்டியில உங்களுக்கு வந்து ரிசீவர் சைட்ல உங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்கு நீங்க கால் பண்றீங்களோ அவங்களுக்கு நல்லா தெளிவா கேட்கற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது இல்லையா. இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க மொபைல் போன், உங்களுடைய ஆண்டனா, பேஸ் ஸ்டேஷன், மொபைல் போனோட பேஸ் ஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் சேர்த்து என்ன சொல்லலாம்னா சிஸ்டம்னு சொல்லலாம். ஏன் சிஸ்டம் சொல்றோம்னா அந்த சிக்னலை நீங்க பேசுற சிக்னலை ரிசீவருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குது இல்லையா, அதனால சிஸ்டம் சொல்றோம். ஸோ இதுக்கு பேர் வந்து சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் சொல்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட். இப்போ நம்ம ப்ரீவியஸா 3 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 3 வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டட். ஸோ இந்த பிரான்ச்சே வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இப்போ இதுல கம்யூனிகேஷன்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் சிஸ்டம்ஸ் தான். ஸோ இந்த சிக்னல் சிஸ்டம்ஸ் நீங்க நல்லா படிச்சாதான் கம்யூனிகேஷன் ரிலவெண்டா இருக்கிற கான்செப்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கம்யூனிகேஷன் ரிலவெண்டான சப்ஜெக்ட்ஸ் வந்து அடுத்த எபிசோட்ல நம்ம வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி இதெல்லாம் படிக்க போறோம், இதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ அதில் அதை பத்தி படிப்பீங்க. தென் சேட்டலைட் கம்யூனிகேஷன் இருக்குது, அனலாக் கம்யூனிகேஷன் இருக்கு, டிஜிட்டல் கம்யூனிகேஷன் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு எல்லாமே வந்து ஒரு பேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல்ஸ் சிஸ்டம்ஸ். ஸோ இதோட சிக்னல் சிஸ்டமோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் வந்து 4th செமஸ்டர்ல வரும். அது வந்து டிஎஸ்பின்னு சொல்லுவோம், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். நிறைய பேர் டிகிரி ஸ்டாப்
டெவலப்பிங் பேப்பர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி அது என்னன்னா இந்த சிக்னல் சிஸ்டம் ஆகட்டும் ஆர் டிஎஸ்பி ஆகட்டும் எல்லாமே வந்து மேக்ஸ் கொஞ்சம் ஓரியன்டா இருக்கும். ஃபார்முலாஸ் அப்ளை பண்றது, சால்வ் பண்றது, கால்குலேட்டர்ல யூஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் கிடையாது. தியரி பார்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலதான் வந்து நிறைய பேர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம எக்ஸாம் எழுதும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுறாங்க ஆக்சுவலா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் வச்சு நீங்க படிச்சீங்கன்னா படிச்சு இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா உங்களுக்கு புரியும். இது இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். பட் மேக்ஸ் இன்டகிரேஷனு, ஒரு டிஃபரன்ஷியேஷனு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா வந்து ஈஸியா இது பண்ணிடலாம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க கான்செப்டை மேப் பண்ணி அந்த ஈக்குவேஷன் ஆகட்டும் அந்த ஃபார்முலா ஆகட்டும் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். சோ இதுதான் வந்து இந்த சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்க்கான ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். சோ இது வந்து உங்களுக்கு செகண்ட் இயர்ல வரும். சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பேப்பர். ஓகே, சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அகைன் உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபீட்பேக்ஸ் உங்களுடைய சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜாக்டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஊட்டியில பொட்டானிக்கல் கார்டன் ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா முகமது அனோஷ் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபியூம் ஷாப் வச்சிருக்காரு. சின்ன பர்ஃபியூம் ஷாப் தான். பட் எக்ஸலண்டான ரிசல்ட், லாங் லாஸ்டிங்கா வந்து அந்த பர்ஃபியூம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு நான் வந்து ஆக்சுவலி நான் அதை வாங்கி ஒரு 2 வீக்ஸ் யூஸ் பண்ணேன். லாங் லாஸ்டிங்கா இருக்கு. ஈவன் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணாவே போதும், நல்ல ஒரு ஸ்மெல், நல்ல ஒரு பர்ஃபியூம் ஸ்மெல் வருது. அதை நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க அங்க போய் நான் கீழே கொடுத்துருக்க இந்த கோடை அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு அப்ராப்ரியேட்டான டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது நாட் அ ப்ரொமோஷன், இது ப்ரொமோஷன் இல்லை, என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு அதை நான் சொல்றேன். ஸோ ஜஸ்ட் பொட்டானிக்கல் கார்டன் ஆப்போசிட்லயே இருக்குது. நான் வந்து அவங்களுடைய ஷாப்போட லொகேஷனையும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். அந்த டிஸ்கவுண்ட் கோடும் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.